நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானுடைய அருளால உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. முருக பக்தர்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு நாளாக வருகின்ற கிருத்திகை நட்சத்திர நாள் அமைய போகுது. இந்த நாளில் எந்த முறையில் விரதம் இருந்து வழிபட்டா நம்மளுடைய வேண்டுதலுக்கான முழு பலனும் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திர நாளில் எந்த முறையில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு அபிஷேகம் செய்தால் சிறப்பான பலன் கிடைக்கும். இந்த மாசி மாதத்தில் அமையக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை தரிசனம் செய்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நீங்கள் வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா கிழமைகளில் செவ்வாயின்னு, திதிகளில் சஷ்டி, நட்சத்திரங்களில் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பான ஒரு நாளாக அமையுங்க. இந்த நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாலே முருகப்பெருமானுடைய அருளால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கணும்னு சொல்லலாம். சஷ்டி விரதத்தை போல கிருத்திகை விரதம் சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தருங்க. இந்த நாளில் எப்படி விரதம் இருக்கலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. கிருத்திகை என்று முருகப்பெருமானே சில குறிப்பிட்ட முறையில் வழிபட்டாலே முருகனிடம் நாம் முன்வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறுன்னு சொல்லுவாங்க. இந்த முருகன் வேறு வேல் வேறுன்னு கிடையாதுங்க. அதனால் முருகனுக்குரிய நாட்கள்லையே வேல் வழிபாடு செய்திங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு பலன் உண்டு. சிறிய அளவில் வேலை எப்போது உடன் வைத்திருப்பது உங்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தையும் நல்ல பலன்களை தேடித்தருங்க. நீங்கள் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய இந்த 6 தீப்பொறிகள் இருந்து முருகப்பெருமான் தோன்றினாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 6 குழந்தைகளுடைய பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்கள் 6 பேரும் பாலூட்டி வளர்த்தாங்க. முருகப்பெருமானே சரவண பொய்களை இருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சிவபெருமான் பார்த்திங்கன்னா அவங்களுக்காக சிவபெருமான் அவர்களுடைய பேரிலேயே முருகன் கார்த்திகேயன்னு பெயர் பெறுவார்னு சொல்லி அந்த நாளில் கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும், சகல செல்வங்களும் நிச்சயம் பெறுவாங்கன்னு வாக்களித்தார். ஒரு சிறப்பான நாளில் விரதம் இருக்கக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் பெறுவதற்காக கிருத்திகை விரதம் இருப்பவங்க அதிகாலை எழுந்து குளித்து புடித்துட்டு வீட்டு பூஜையறையில் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி பூக்களை சாற்றி தீபம் ஏற்றி காலை முதல் மாலை வரை பார்த்தீங்கன்னா உணவு எது உண்ணாமல் விரதம் இருந்து மாலையில் முருகன் படத்திற்கு நெய்வேத்தியம் படைத்து தீபம் ஏற்றி வழிபடணும். பிறகு இந்த நாளில் கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் பாராயணம் செய்து முருகனுக்காக சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபடுங்க. பிறகு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டிங்கன்னா இன்னும் சிறப்பான பலன் உண்டு. இந்த நாளில் கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் இந்த தினத்தில் அன்னதானமாக செய்த வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு. பின்னர் வீட்டுக்கு வந்த பிறகு பால் பழம் சாப்பிட்டு நீங்கள் இந்த விரதத்தை நிறைவு செய்துக்கலாங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் நிறைவான அறிவும் நிலையான செல்வத்தையும் பெறலாம். நீண்ட ஆயுளையும் அன்பு பண்பு நிறைந்த வாழ்க்கை துணையும் அமைங்க. நல்ல குணமுள்ள குழந்தைகள் பெறுவாங்கன்னு சொல்லுவாங்க. சாஸ்திர விதிகளின்படி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சமானவராக இருக்கிறாரு. ஆகையால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை, செவ்வாய் தோஷம், கர்ம புத்திர தோஷன்னு அனைத்து நீங்க வேண்டும்னா, கடன் தொல்லை அடியோடு நீங்க வேணும்னு நினைத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மனதார விரதம் இருந்து வழிபட்டா சிறப்பான பலன் உண்டுங்க. நம்பிக்கையோடு மனமுருக பிரார்த்தனை செய்தாலே சகல நன்மைகளும் நிச்சயம் தருவார். இந்த நாளில் இரவில் தூங்காமல் விழித்திருந்து கந்த மந்திரங்களை ஜபித்து மறுநாள் ரோகிணி நட்சத்திரத்தன்று காலையில் மீண்டும் குளித்துட்டு வழிபாடுகளை செய்து முருக பக்தர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். பிறகு முருகன் கோவிலில் நடத்தக்கூடிய அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள், அர்ச்சனைகளிலும் கலந்து கொண்டு முருகனினுடைய அருளை பெறலாங்க. மேலும் இந்த நாளில் சிறப்பாக வேல் வழிபாடு செய்தால் கூடுதல் பலன் உண்டு. முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் வேல் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க.
ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருத்திகை சஷ்டி தினங்களையும் முருகனையும் முருகனுடைய வேலையும் வழிபாடு செய்தாலே சகல சம்பத்துக்களும் சௌபாக்கியங்களும் உண்டாகுன்னு சொல்லுவாங்க. பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களில் பஞ்சலோக வேல் விற்பனைக்கு இருக்குங்க. தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளைன்னு எந்த உலோகத்திலும் வேல் வாங்கி வைத்து வீட்டு பூஜை அறையில் வழிபடலாம். அப்படி வாங்கும்போது உங்கள் கைகளால் வாங்காமல் வயதில் மூத்தவங்களை வாங்கி கொடுக்க சொல்லி அவங்க கைகளால் நீங்கள் வாங்கி கொள்வதும் ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வேலை வழிபடக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா, வேல் வழிபாடு செய்பவங்க பூஜை அறையில் முருகப்படத்துக்கு முன்னாடி சிவப்பு பட்டு துணி விரித்து அதில் வெள்ளி இல்லைன்னா செப்பு பாத்திரத்தில் பச்சரிசி பரப்பி வேலை அதில் சொருக வேண்டும். ஒவ்வொரு முறை வேல் பூஜை செய்யும்போது காய்ச்சாத பசும்பாலையும் பன்னீரும் கொண்டு அபிஷேகம் செய்து பிறகு சாதாரண தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்து எடுத்து வச்சுக்கலாம். வேல் விருத்தம் பாடலை பாடிக்கொண்டே பூஜை செய்தீங்கன்னா இரட்டிப்பு பலன் உண்டு. வேல் விருத்தம் முருகன் கையில் வைத்திருக்கக்கூடிய வேலை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலுங்க. அருணகிரிநாதரால் அருளிய வேல் விருத்தம் முதல் தொகுப்புல 10 பாடல்கள் இருக்கும். இப்பாடலை பாடி வேலுக்கு மஞ்சள் குங்குமம் விபூதி அபிஷேகம் செய்து அவள் பொறி கற்கண்டு நெய்வேத்தியமாக வைத்து முருக மந்திரங்களை உச்சரித்து நீதிவம் ஏற்றி வழிபடுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தன்று மாலையில் நீங்கள் முருகனுக்காக 6 தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்தாலே சகல செல்வங்களும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். நாளைய நாள் ரொம்ப அற்புதமான நாளுன்னே சொல்லலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளோடு கிருத்திகை நட்சத்திர நாளும் இணைந்து வந்திருக்கு. இந்த 2 நட்சத்திரமும் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டுன்னு ஜோதிட ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கிருத்திகை நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு இந்த நாளில் தவறாமல் இந்த ஒரு வழிபாடை செய்துடு. வேலை சம்பந்தமாக விஷயங்களில் பிரச்சனை இருக்குதா? நல்ல வேலை கிடைக்கலையா? வேலை இருந்து வருமானம் இல்லையா? தொழிலில் நிறைய பிரச்சனை வருதா? லாபம் கைக்கு வந்து சேரலையா? எவ்வளவு உழைப்பை முதலியராக போட்டாலும் வியாபாரத்தை முன்னேற்ற முடியலையா? ஏன்னா பல பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் இந்த ஒரு வழிபாடை தவறாமல் செய்திடுங்க. தொழிலில் வெற்றி பெறவும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையவும் சூரிய பகவானின் அனுகிரகமும் நிச்சயம் வேண்டும். சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை நாளோடு முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளும் படிப்படியாக விலகிடுங்க. இந்த நாளில் காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று 2 நெய் தீபம் ஏற்றி 6 செவ்வாழை பழங்களை முருகப்பெருமானுக்காக வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து வாங்கிக்கோங்க. ஓம் கதிர்வேலாய நமக என்ற மந்திரத்தை மனதுக்குள்ள சொல்லிக்கொண்டே முருகப்பெருமானே 6 முறை வலம் வர வேண்டும். பிறகு இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுங்க. வழிபாட்டை இப்போது நிறைவு செய்துட்டு கோவில இருந்து வாங்கிய அந்த 6 வாழைப்பழங்களை கோவிலுக்கு வெளியே வந்து யாசகம் கேட்பவங்களிடம் தானமாக கொடுத்துடுங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து முடித்தா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வருமானம் சம்பந்தமான பிரச்சனைகளும் நீங்கும். காலை நேரத்தில் இந்த வழிபாட்டை பார்த்தீங்கன்னா செய்ய முடியலைன்னா மாலை நேரத்தில் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த நாளை செய்தால் சிறப்பான பலன் உண்டுங்க. பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல உருவான திருநாமம்னா கார்த்திகேயன். 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட கார்த்திகேயன் பெயர் வந்தவர்கள். கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதத்தில் சிவபெருமான் உருவாக்கிய விரதம் தான் இந்த கிருத்திகை விரதம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட நினைத்தீங்கன்னா ஆடி கிருத்திகையில விரதத்தை தொடர்ந்து 6 மாதங்கள் விரதம் கடைபிடித்து வந்து தை மாத கிருத்திகையில விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். இந்த நாளில் விரதம் இருந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உரிய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் வருடத்தில் 3 மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பாக சொல்லப்படும். அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் திருக்கார்த்திகைன்னு கொண்டாடுவாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையும் தை கிருத்திகையும் சிறப்பாக கொண்டாடப்படுங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலே சகல நலன்களும் உண்டு. சிவபெருமான் அருள் பாலித்திருக்காரு. எனவே இந்த நாளை நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு 6 வகையான நெய்வேத்தியம் படைத்து 6 வகையான மலர்களால் அர்ச்சனை செய்து 6 வகையான பூஜைகள் செய்ய வேண்டும். முடியாதவங்க பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் மட்டும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். மேலும் முழு முதற் கடவுளாக சொல்லக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்கிட்டு முழு நம்பிக்கையோடு கிருத்திகை விரதத்தை தொடங்கிடுங்க. வேல் இருந்தால் இந்த நாளை வேல் வைத்து வழிபட்ட சிறப்பாக இருக்கும். முருகனுடைய படத்திற்கு மலர்கள் சாத்தி விளக்கேற்றி முருகனுக்கான பாடல்களை பாராயணம் செய்து முடிந்தவரை உபவாசம் இருக்கலாம்.
முடியாதவங்க பால் பழம் கஞ்சி மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருப்பதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.